ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஷப்தீனா. சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபின்னு தால் தடக்கா. இந்த தால் தடக்கா சொல்லும்போது அந்த பருப்புல தால் தடக்கா போட போறோம். அதாவது அந்த பருப்புல எப்படி ப்ராப்பரா தடக்கா போடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த தாளிப்பு கரெக்டா இருந்தா மட்டும்தான் இந்த தால் தடக்கா நல்லா இருக்கும். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தலாமா? தால் தடக்காக்கு தேவையான பொருட்கள்: வேக வச்ச துவரம்பருப்பு, பாசி பருப்பு 1 கப்பு, வெங்காயம் 1 நம்பர், தக்காளி 1 நம்பர், காய்ந்த மிளகாய் 3 நம்பர், சில்லி பவுடர் சிறிதளவு, மஞ்சள் சிறிதளவு, தனியா பவுடர் 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், பொடிசா நறுக்கிய பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 1 நம்பர், பொடிசா நறுக்கிய இஞ்சி 1/2 டீஸ்பூன், லெமன் ஜூஸ் சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, நெய் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ இந்த தால் தடக்காக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சுல. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா, அந்த தாளிப்பு நான் சொன்ன பார்த்தீங்கன்னா, அந்த தாளிப்பு ப்ராப்பரா போட்டு தான் அந்த தால் தடக்கா நல்லா இருக்கும். நீங்க வீட்டில் அந்த தாளிப்பு போடும்போது சும்மா நார்மலாக வீட்டில் சீரகம், பூண்டு, இஞ்சிலாம் போட்டு நீங்கள் தாளிச்சுட்டு நல்லா இருக்காது. ஆனால் கரெக்டான சூடில் அந்த தாளிப்பு போட்டு அந்த பருப்பு எப்படி மிக்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே டைமில் கடைசியாக எலுமிச்சப்பழம் சாறு விடணும். அதாவது இந்த ப்ரிப்பரேஷன் முடித்த பிறகு நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு லைட்டாக லெமன் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த ஷார்ப்பான டேஸ்ட் கொடுக்கும். நிறைய பேர் வீட்டில் பண்ண மாட்டீங்க, ஆனால் இன்றைக்கி எதுக்காக நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்த ரெசிபிக்கு இந்த பருப்பு வேக வச்சுருக்கேன். இந்த பருப்பு, பாசி பருப்பு, துவரம்பருப்பு ரெண்டுமே ஒரே அளவாக போட்டு வேக வச்சுருக்கோம். வேக வைக்கும் போது கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். நல்லா வேக வச்சுருக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரெசிபிக்கு தேவையான எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் சூடான பிறகு தாளிப்பு கரெக்டாக இருக்கணும். அதாவது பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது 3 கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த தாளிப்பு நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு சீரகம் போடுறோம். சீரகம் நான் 1/2 டீஸ்பூன் சொல்லியிருக்கேன், ஒரு 1/4 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரான தவறு எதுவுமே இல்லை. இந்த சீரகம் பாருங்கள் போட்ட உடனே நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த பூண்டு. இந்த தால் தடக்காக்கு பூண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால் பூண்டு ஃபஸ்ட் நம்ம போடுறோம். அதே டைமில் இந்த பூண்டோட அளவும் அதிகமாக இருக்கும், சரிங்களா? இதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பச்சை மிளகாய், இஞ்சியும் போடுறோம். இதெல்லாம் போட்ட பிறகு இந்த சீரகத்தோட இந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா 3த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணும்போது அந்த இஞ்சி கொஞ்சம் லைட்டாக கலர் மாறும். அதுக்கு பிறகு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் போடுறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பூண்டு, இஞ்சிலாம் வதங்கி வர டைமில் கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த வெங்காயம். இந்த தால் தடக்கா நீங்கள் வீட்டில் பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, இந்த வெங்காயம் தக்காளி அளவு அதிகமாக இருக்கக்கூடாது. ஜஸ்ட் தாளிப்பு போடுற அளவுக்கு மட்டுமே இருக்கணும். இந்த வெங்காயம் அதிகமாக வதங்கக்கூடாது. இப்போ தக்காளி போட்டாச்சு. தக்காளி அப்படி போட்டு கொஞ்சம் அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த பவுடர் மசாலா போடுறோம். இந்த மஞ்சத்தூள் போடுறேன். இதில் இந்த மிளகாய் பவுடர், தனியா பவுடர் போடுறோம். விருப்பப்பட்டினா வெறும் மஞ்சத்தூள் போட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். இதுக்கு பிறகு இந்த மிளகாய் பவுடர் இதெல்லாம் போட்ட பிறகு தண்ணி ஊற்றுறோம். இந்த இடத்துல சும்மா லைட்டாக அந்த பவுடர் மசாலா அந்த தாளிப்போட மிக்ஸ் ஆகிறதுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பவுடர் மசாலாவில் தண்ணி ஊற்றுறோம். எடுத்த உடனே இந்த மசாலா லைட்டாக வெந்து வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், வேக வச்ச அந்த பருப்பு இதில் போட போகிறோம். இந்த பருப்பு போட்ட பிறகு இந்த தாளிப்போட நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணணும். அந்த தாளிப்போட இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்றோம்னா, தேவையான தண்ணி ஊற்ற போறோம். ஏன் கேட்டீங்கன்னா, அந்த பருப்போட அந்த தாளிப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி குக் பண்ணும்போது தான் அந்த வாசனை நல்லா கிடைக்கும், அந்த தாளிப்போட வாசனை. அதனால தான் இந்த மாதிரி பண்றோம். இதுக்கு பிறகு தேவையான தண்ணி ஊற்றுறேன். அதே டைம்ல கொஞ்சம் உப்பு,
இப்போ இந்த தால் தர்கால தேவையான தண்ணி ஊற்றிருக்கோம். இந்த ஊற்றின பிறகு ஜஸ்ட் பாயில் ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த கொத்தமல்லி, இந்த தால் தர்காவுக்கு கொத்தமல்லி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வீட்டில் கொத்தமல்லி இல்லாமல் நீங்கள் அப்படி கம்ப்ளீட் பண்ணால் நல்லா இருக்காது. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, அடுப்பு ஆஃப் பண்ணுறோம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் போடுறேன். இந்த நெய் போட்ட பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் போடுறேன். அதே டைமில் நம்மக்கிட்ட இருக்க இந்த எலுமிச்சப்பழம் சாறு இருக்குல்ல, இந்த சாறு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே பாருங்கள், சும்மா லைட்டாக ஒரு 2 ட்ராப்பு போட்டால் போதும். போட்ட பிறகு இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு அருமையான தால் தர்கா ரெடி. ரொம்ப சிம்பிள் ஸ்டைலில் இந்த தால் தர்கா எப்படி பண்ணு சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாருக்கும் வீட்டில் தால் தர்கா பண்ண தெரியும். ஆனால் இந்த தால் தர்கா பண்ணும்போது அந்த தாளிப்பு எப்படி போடுற பக்கம் உங்களுக்கு எல்லாரும் பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு சுவையும் ஆரோக்கியம் இருந்த கமகம சமையலில் ஒரு அருமையான தால் தர்கா எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye. Take care.